நம்ம கௌதம்க்கு உண்மையிலேயே இந்த ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சோகமான ஒரு நிலைமை தான் சொல்லணும். ஏன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நல்லாவே தெரியும். அதாவது இவ்வளவு நாளா வந்து பார்த்தீங்கன்னா, தான் வந்து இந்த குடும்பத்தோட மகன் கிடையாது. அதாவது இந்த குடும்பத்தோட புள்ள கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சது கிடையாது. தன்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருந்தாலும் தன்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அது ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா, அதே சமயம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உயிரோட இல்ல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு உண்மையிலேயே சோகத்த குடுக்குது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிக்கு ஃபோட்டோலாம் மாட்டி, மாலைலாம் மாட்டி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு, அவங்களோட அம்மாவா, அதாவது அவங்களோட மகனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ரேவதிக்கும் அதாவது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, கௌதமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே எடுத்து அதாவது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அடக்கம் பண்றதுலருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் செஞ்சது அவங்களுக்கும் ஒரு வகையில நல்ல விஷயம் தான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம்க்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்ச உடனே ஓடோடி போறாங்க நம்ம ரேவதிய பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அதே சமயம் நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஒரு நிலைமையில தான், இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதிய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் நிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம பார்த்த உடனே, "கௌதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள எல்லாரையும் விட்டுயுமே போறேன். அது மட்டும் இல்லாம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட உண்மைய சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து, என்னோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா கடைசியா இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிட்டா. அவ சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் உன்னோட உண்மையான அம்மா. அதாவது உன்ன 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு, "இங்க பாரு கௌதம், நீ வந்து இப்ப நான் வந்து உன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுனாலயோ, இல்ல எந்த ஒரு காரணத்தினாலயும் நான் வந்து இப்ப இங்க இருக்க போறது கிடையாது. நான் இன்னும் இருக்கிறது கொஞ்ச நேரமோ, அதாவது 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ எனக்கே தெரியுது. என்னோட சாவு வந்து இப்ப என் கண் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. அதனால வந்து இப்ப நீ வந்து கவலைப்படக்கூடாது. நானே போனாலுமே கூட, அதாவது நான் செத்தாலுமே கூட, என்ன எடுத்து போறது என் மகனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். அந்த ஒரு கடைசி ஆசை வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மருமக வந்து நிறைவேத்த ஆரம்பிச்சுட்டா. அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. கௌதம் நான் எல்லா உண்மையுமே உன்கிட்ட சொல்லிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ அந்த எஸ்எஸ்கே பத்தின ரகசியத்தையும் வந்து சொல்லிர்றாங்க. கடைசியில நம்ம கௌதமோட மடியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உயிர் போகணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க இல்லையா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதியோட உயிர் நம்ம கௌதமோட மடியில இருக்கும்போது தான் போகுது. கடைசியில அவங்களுக்கு அந்த சாங்கியம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சு, அவங்கள அடக்கமும் பண்ணிட்டு, அந்த ரேவதியோட ஃபோட்டோவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செவுத்துலயும் மாட்டி, மாலை வந்து மாட்ட ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாமே ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே தான். ரேவதியோட விதி முடிஞ்சுச்சு. அவங்க வந்து போயிட்டாங்க. ஆனா, கௌதம்க்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது, அவங்களுக்கு தன்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. இப்போ அவங்க அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இல்ல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.